கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. கொரோனா பேரண்டிங், அதாவது இந்த கொரோனா காலத்துல குழந்தை வளர்ப்பை எப்படி திறம்பட செய்வது, அததான் சென்ற வாரம் இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். இந்த வாரமும் அதன் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி சென்ற வாரம் பார்த்ததுல இருந்து ஒரு சின்ன ரீகேப். உங்களுக்கு இந்த கொரோனா ஏன் பயம்? பயம் தான் வாழ்க்கையே பயம். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்த பயம். எங்க வீட்லயும் கொரோனா வந்துச்சு, ஆனா எனக்கு பெருசா எஃபெக்ட் ஆகல. இவருதான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார். கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு மினிமம் 30 நிமிஷமாவது யூ ஹேவ் டு கிவ் டைம். ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் பொண்ணுக்கு 8 மணிக்கு சாப்பாடு விட்டா 9:30 மணி வரைக்கும் சாப்பிட்டே தான் இருக்கும். ரீகேப் பார்த்து முடிச்சோம். இந்த வாரமும் அதே தலைப்பில் தான் பயணிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம் நிகழ்ச்சிக்குள். இந்த கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் இல்லாமலே போயிருச்சு. எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளேயே அந்த மொத்த கோடை விடுமுறையும் கழிச்சிருக்கோம். உங்களோட கோடை விடுமுறை எப்படி இருந்தது? அதாவது குறும்புக்கார குழந்தைகள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த கோடை விடுமுறை குழந்தைகளோட எப்படி கழிந்தது? இந்த வருஷம் கோடை விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல ஏதாவது ஒரு ஃபேமிலி ட்ரிப் போவோம், குடும்பமாக சேர்ந்து போவோம். அப்போதான் நமக்கு ஒரு டைம் ஒரு கெட் டுகெதர் இருக்கு. பட் இந்த தடவை மார்ச்லேயே ஆரம்பிச்சதுனால அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு அதுவே ஒரு பெரிய கவலையாக போயிடுச்சு. எங்களுக்குமே ஒரு பெரிய, ஈவன் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்காக எங்கேயும் வெளியே கூட்டு போக முடியல. யூஸ்வலாக இந்த மாதிரி சர்ச்சஸ் கூட்டு போவோம், பிக்னிக் ஸ்பாட்ஸ் கூட்டு போவோம். ஸோ அவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் யூஸ்வலாக எங்கள் கிளாஸஸ் அனுப்புவோம், சம்மர் கோச்சிங் கிளாஸஸ், ஸ்கேட்டிங் கிளாஸஸ், அது ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. ஈவன் ஒரு சின்ன பேட்மிண்டன் போட்டு போகிறதுக்கே பயமாக இருக்கு. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, எப்படி ரேக்கெட் ஹேண்டில் பண்ணுவாங்களா, நம்ம எவ்வளோ தூரம் சேஃப்டியாக இருப்பாங்க சொல்லி அது ஒரு டென்ஷன் இருக்கு. அதனால அப்போ ஒரு இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த ஃபியர் இருந்துட்டே தான். ஆமா, இப்ப வரைக்கும் அது ஒரு கோடை விடுமுறை தான். ரொம்ப பெரிய ஒரு விடுமுறை தான் இருக்காங்க பசங்க. சோ அது எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சது உங்களால பசங்களை வீட்டுல? இப்போ எக்ஸ்டெண்டட் ஒரு நீண்ட ஒரு கோடை விடுமுறை. அதான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, குழந்தைங்களை ஒரு வீட்டு வேலையில என்கேஜ் பண்ண முடிஞ்சது. எனக்கு ஆக்சுவலி 2 பசங்களும் டைமே இருக்காது. வருவாங்க, கிளாஸஸ் போவாங்க, தட்ஸ் இட். இப்போ அவங்கள ஒரு 2 மாசமா வீடு சுத்தம் பண்றது, யூட்டன்சில்ஸ் வாஷ் பண்ணுங்க, மாப் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கும் தெரியுது. கார்டன்ஸ்க்கு தண்ணி ஊத்துங்க, கீழே போய் தாத்தா பாட்டி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டிவா இருந்தாங்க பாய்ஸும் பசங்க சப்போர்ட்டிவா. பசங்க சப்போர்ட்டிவா மாறுறதுங்கிறது பெரிய விஷயம் தான், ரொம்ப நல்ல விஷயம். உங்ககிட்ட நார்மலாக கிட்ஸ் ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்க கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறையா. என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. மார்னிங் போனால் ஈவினிங் வருவோம், அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். ஆனால் இந்த டைமில் ரொம்பவே நிறையா என்ஜாய் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்து விளையாடுறது, டாக்டர் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது. நான் இன்வால்வ் ஆகிறப்போ நான் அவனோட இன்வால்வ்மெண்ட்டை ரொம்ப நிறையா என்ஜாய் பண்ணேன். அவனும் சேர்ந்து அதில் நிறையா பண்ணான், ஹெல்ப் பண்ணுவான், நிறையா ஹெல்ப் பண்ணுவான். ஏதாவது சொன்னால் கூட, ஏம்மா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, வெளியே போக முடியாதா, நம்ம ட்ரெயினில் போக முடியாதா, காரில் போக முடியாதா, அந்த அந்த ஒரு கொஸ்டின்ஸை எங்களால் கொஞ்சம் பேர் பண்ண முடியல. ஆனால் பெரியம்மா வீட்டுக்கு போகிறனால அந்த அந்த அவங்களோட லீவ்ஸ் எல்லாம் நிறையா போச்சு. மேக்ஸிமம் நாங்கள் கோவிடில் எங்கள் அக்கா வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணனால எங்களுக்கு அந்த லீவ் எங்களுக்கு தெரியல. அந்த லீவ்ல எதையும் மிஸ் பண்ண மாதிரி தெரியல, பெருசா தெரியல உங்களுக்கு. உங்ககிட்ட அந்த கோடை விடுமுறை, அதாவது இப்போ வரைக்கும் அது ஒரு கோடை விடுமுறைன்னு சொல்லலாம். ஆனா அந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த காலகட்டம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தது குழந்தைகளோட எப்படி இருந்தது? அவங்கள ஒவ்வொரு வேலையாக சொல்லி வேலை செய்ய சொல்லுவோம் நாங்கள். அப்போ இப்போ ஒவ்வொன்றா அவங்களே கற்றுக்கிட்டாங்க. என்ன குழந்தைகள் உங்களுக்கு? குக்கிங்லாம். என்ன குழந்தைகள்னு? பெரிய பொண்ணு, பெண் குழந்தை. 2 பெண் குழந்தைகள். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது என்ன இது எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும், பெட்ஷீட் முதல் கொண்டு எழுந்திரிச்சிங்கன்னா அதை மடித்து வைங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை ரொட்டீனாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல முடியுமா? குழந்தைகள் கோடை விடுமுறையை எவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்னு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, என்ன சொல்றது, அந்த அந்த கெமிஸ்ட்ரி இல்லையா, வித் அவங்களோட நண்பர்களோடு இருக்கும்போது அந்த சந்தோஷம், அந்த கவலை இல்லாத ஒரு தன்மை, அந்த டைம் போகிறதே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் கண்டிப்பாக என் குழந்தைங்க மிஸ் பண்ணுறாங்க, நான் 100% சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த 4 மணி அடிச்சதும் இருக்கோ இல்லையோ, நம்ம அதை எந்திரிக்கணும், படிக்கணும், நம்ம கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் தோணாது. 4 மணி அடித்தா ஃப்ரெண்டு கீழே நிற்பான், ஃப்ரெண்டு கீழே இருப்பா அப்படின்னு அந்த கேங் ஆரம்பிச்சோன்னா
அது வந்து நம்ம ரூல்ஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நீ பால் குடிச்சு தான் கீழே போகணும், இல்லை கீழே போகக்கூடாது, கையெலம்பிட்டு தான் போகணும், இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகணும், அதெல்லாம் இருந்தால் ஷூ போட்டு தான் போகணும், எல்லாமே பக்காவாக 20 மினிட்ஸ் முன்னாடி எல்லாம் பக்காவாக ரெடியாகி ஃபர்ஸ்ட் ஆளாக கீழே போயிடுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு மிஸ்ஸிங். அதனால இவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு நான் பார்த்தேன் அப்படின்னா வந்து பிலோ, அதான் எஸ்பெஷலி நான் நினைக்கிறேன் பையன் பொண்ணெல்லாம் வந்து, என் பொண்ணு அட்லீஸ்ட் மெயினாக வந்து ஷீ ஸ்டார்டட் டாக்கிங் டு ஹர் செல்ஃப், அதை மிமிக் பண்ணி அந்த கண்ணாடியில் போய் தானாக பேசிக்கிறது. அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. தென் அப்புறம் லேட்டராக எல்லாரும் ஸ்கைப் வந்ததுக்கப்புறம் தே ஹேட் தேர் ஓன் டைம், ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி பண்ணுறது. எனக்கு வந்து இந்த கோடை விடுமுறையில் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, நான் வந்து என்னோட ஹோம் டவுனில் கிடையாது. ஹோம் டவுனுக்கு வந்தாலும் கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் 10 டேஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் ஐ ஹேட் வெரி குட் டைம், லைக் 4-5 மந்த்ஸாக இப்போது இன்லாஸ் கூட, பேரண்ட்ஸ் கூட, அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது, தாத்தா பாட்டி கூட இருக்கிறது, அவங்கள்ட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு சொல்லித்தரது. அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டைகள், ஏன்னா 10 நாள் வரும்போது நம்ம எல்லாருமே மகாராணி, மகாராஜா, இளவரசர் இல்லையா? மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அந்த 1 வீக், ஒரு 1 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க பிரச்சனை இருக்கு இல்லையா? அதை ஹேண்டில் பண்ணும்போது அடே நம்மளால இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு ஒரு எண்ணம், அந்த வயசுலேயே அந்த கோவம் வருது அப்படின்ற ஒரு இது. ஸோ ஐ பிலீவ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேரை நான் பார்த்ததில் வந்து எல்லாருமே வந்து சரி எங்கள் வீட்டில் 10 நாள் இருந்துச்சு, உங்கள் வீட்டில் ஒரு 10 நாள், சேஞ்ச் ஆஃப் என்வாயன்மெண்ட், சேஞ்ச் ஆஃப் ஃபுட், சேஞ்ச் ஆஃப் ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ். கரெக்ட். அதாவது இப்போதான் உங்களோட கோடை விடுமுறையை ஓரளவுக்கு கொண்டாட முடிஞ்சிருக்குது, வெளியூர்லேருந்து இங்கே வந்ததுனால சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ அது ரொம்ப உண்மைதான். இன்ஃபேக்ட் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்னால டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் கம்ப்ளீட்டாக டேடா அண்ட் மாமா வீட்டிலே இருப்பாங்கங்கிறத அவங்களுக்கு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்க அது போகுது. ஒரு விதத்துல சந்தோஷம், இன்னொரு விதத்துல அவங்க இங்கேயே இருக்காங்கிறது ஒரு தொல்லை கூட இல்லையா குழந்தைங்களுக்கு? இல்லை, இனிஷியலி இருந்துச்சு. பட் நம்மளோட டாக்டர் சொன்ன மாதிரி அந்த பாண்டிங், அந்த இமோஷனல் பாண்டிங், அவங்க எப்படி நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னா, எங்கள் வீட்டில் அந்த ப்ரொவிஷன்ஸ் கிடைக்காதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுல, ஆல் த ஸ்டோர்ஸ் ஆர் க்ளோஸ்டுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ நம்ம குழந்தைங்க வந்து கிச்சனுக்கு வந்து தேவை, மாமா டு வி ஹேவ் ஆயில், இல்லை நம்மளுக்கு வந்து ரைஸ் இருக்கா, எப்படி பட்ஜெட் பண்ணி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அது வரைக்கும் அந்த கடை திறக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இது சஸ்டெயின் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் 15 டேஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிருந்தோம். வி வர் ப்ரிப்பேர் ஃபார் அட்லீஸ்ட் அ மந்த். அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அண்ட் பணம் இல்லாத வீட்டிலனா எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க இப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்க முடிஞ்சுது அந்த டைமில். ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, தே ஸ்டார்டட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி குட்டி குட்டியாக ஹவுசஸ் பண்ணுறது. அந்த குட்டி குட்டி ஹவுசஸ் வந்து ட்ரீஸில் தொங்க விடுறது. அப்போது ஸ்பேரோஸ் வந்து நெஸ்ட் பண்ணுறதுக்கு தே ஹெல்பிங், இல்லை ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக அவங்களால பண்ண முடிஞ்சுது. ஆஃப்கோர்ஸ் நாங்கள் 4 பேருமே சேர்ந்து அதை பண்ண முடிஞ்சுது, விளையாட முடிஞ்சுது. இட் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அந்த 4 மந்த்ஸுங்கிறது வந்து இட் வாஸ் அ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறி. சொல்ல போனால் இந்த ஒரு 8 மாசங்கிறது வந்து எல்லா வாழ்க்கையிலையும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்குது, கொரோனா வந்தவங்க வீட்டில் கூடவும். அதுதான் நம்ம அறம் செய்யல. நாங்கள் என்ன சொல்லணும்னா, குழந்தைங்கள வளர்ப்புல கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து எல்லா எபிசோடில் நான் சொல்லிட்டு இருக்கிறது அதே தான். ஸோ ஐ திங்க் இந்த கொரோனா டைமில் எல்லாருக்கும் கிடைச்ச நேரம்ல எல்லாரோட பேரண்டிங் கண்டிப்பாக டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும் ஃபார் ஷுவர். விட நம்ம ரொம்ப கிரியேட்டிவாக வேற கண்டிப்பா. ஏன்னா திடீர்னு அங்கங்கே கண்ணாடி உடஞ்சிரும், இல்லை எங்கே ட்ரிப் ஆகுது, பிகாஸ் கரண்ட்ல ஏதோ விளையாடுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக நம்மளும் விஜிலண்டாக இருக்கணும். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்ததுன்னா வீட்டில் ஐயோ என்னமோ ஆயிருச்சுதான்னு ஓட வேண்டியதா இருக்கும். குழந்தைங்களை காணோம் அப்படின்னா சர்ச் பண்ணணும், ஐயோ இதுக்கு எங்கே போயிருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் இவருக்கு இருக்காது, ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அப்பப்போ நீங்க அவரையும் குத்திடுறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் கோடை விடுமுறை வந்து மை சன் பையன் வந்து 13 இயர்ஸ். ஸோ கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சுது. மார்ச்சில் வந்து வேகமாக ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிகாஸ் இந்த கொரோனாவில் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணும்போது லக்கிலி என்னோடய அம்மா அப்பா வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ வந்து இந்த லாக்டவுன் இதெல்லாம் வந்து
வரதுக்கு யோசிக்க முன்னாடி கூட இல்லை நாங்கள் இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவோம், ஆஃபீஸ் ஆன்லைன் எல்லாமே வரும்னு யோசிக்க கூட இல்லை. அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்திருந்தாங்க. சரி நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோமான்னு கூட்டிகிட்டு போனாங்க. அவனை கூட்டிகிட்டு போய் அடுத்த நாள் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் லாக்டவுன் ஸ்டார்ட். ஸோ லாக்டவுன்ல குழந்தை போய் பாட்டி வீட்டுல தங்கிட்டான். ஆமா, தாத்தா பாட்டி மாமா அத்தை அண்ட் மாமா பசங்க 2 பேரோடையும். அண்ட் ஹீ ஸ்பெண்ட் நல்ல குவாலிட்டி டைம். ஏன்னா வந்து வழக்கமாக வருஷம் நாங்கள் போவோம், அம்மா அப்பா வீட்டுக்கு போவோம். கோடை விடுமுறையில் 10 நாள் இருப்போம், வேகமாக வந்துடுவோம். ஏன்னா ஆஃபீஸ் எனக்கு வந்து ஆஃபீஸ் போகணுங்கிறதுனால வேகமாக வந்துடுவோம். 10 டேஸ் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அதுக்குள்ளே ஒரு ட்ரிப்பு போவோம். ஊட்டி போகிறது, கொடைக்கானல் போகிறது, வேகமாக வந்து வெக்கேஷனை முடிச்சுட்டு ஓடி வந்துடுவோம். ஆனால் இந்த தடவை என்னுடைய பையன் வந்து வெரி லக்கின்னு தான் சொல்லுவேன். ஹி காட் டு ஸ்பெண்ட் நல்ல ஒரு குவாலிட்டி டைம் அவங்களோட. அண்ட் தாத்தா பாட்டி கூட இருந்தது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ப்ரேயர்ஸ் இப்போ வந்து நான் வந்து எவ்வளவோ சொல்லி கொடுத்தாலுமே இந்த தாத்தா பாட்டி கூட உட்காந்து அந்த ஜபங்கள் கதைகள்னு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் வந்து நான் திரும்பி வரான். நான் அவங்ககிட்ட வந்து என்ன சொல்றது, ஒரு பிரகாசத்தை பார்த்தேன், ஒரு வித்தியாசம். ஆமா, ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். ஒரு புது மனிதனா தான் அவன் வந்தான் 2 மாசம் கழிச்சு. பாட்டி தாத்தா வீட்டுல இருந்து வந்த ஒரு இது. நம்ம ஆக்சுவலா ஒரு அரம்சையில வந்து பாட்டி தாத்தாவை வச்சு ஒரு ஷோ பண்ணுன்ற முடிவுலாம் கூட இருக்குது. ஏன்னா இந்த கதைகள் வந்து பாட்டி தாத்தா கிட்ட இருந்து வர கதைகள் வந்து நிறைய மாற்றம் பண்ணும். ஸோ உங்க பையனுக்கு இந்த லாக்டவுன்ல அது ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்குது. உண்மையா நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, இந்த லாக்டவுன்ங்கிறதுல வந்து பெற்றோர்கள்கிட்டயும் குழந்தைகள்கிட்டயும் மொத்தமான ஒரு மாற்றம். குறிப்பா இந்த இவங்க சொன்ன மாதிரி தான், இந்த கோடை விடுமுறை அப்படின்னா எல்லாம் வெளியில போயிடுவோம், அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு கொடைக்கானல் போகணும், ஊட்டிக்கு போகணும், இல்லை வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகணும், எதனா ஒரு டிராவலிங்கு, இல்லை பசங்க சந்தோஷமா விளையாடுறதுங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு கோடை விடுமுறையை எவ்வளோ நல்ல முறையில் எவ்வளோ சந்தோஷமான முறையில் கொண்டாட முடியுங்கிறதுக்கு நீங்கள் 8 பேருமே சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஒரு அழகான விஷயம். இது நேர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக அவர் சொன்னதாகட்டும், அந்த ருட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் சொன்னது தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு. ஸோ டாக்டர், இப்போது இந்த குழந்தைகள் விளையாட போக முடியல, குழந்தைகளால் இந்த கோடை விடுமுறையில் சரி இன்னைக்கும் சரி, இது அவங்களுடைய வாழ்க்கை முறையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது, அதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? ஏன்னா இப்போ விளையாட போகாத போது குழந்தைகளுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒன்று அப்பா அம்மா அவங்க சொன்ன பாட்டி தாத்தா கூட இருந்தா சும்மாவே 3 நேரம் சாப்பிட்றது அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 6-7 மணி நேரம் சாப்பிட்ருப்பாங்க குழந்தைகள். ஒபீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இப்போ விளையாட போகாத போது குழந்தைகளை எப்படி பராமரிப்பது, இந்த ஒபிசிட்டியிலிருந்து மற்ற எல்லா விஷயத்திலிருந்தும், அதாவது உடல் பருமனிலிருந்தும் மற்ற விஷயங்களிலிருந்தும் எப்படி குழந்தைகளை காப்பாற்றுவது? இப்போ ஒபேசிட்டி அப்படின்னு நாங்கள் சொல்கிறது பெரிய பிரச்சனை. நார்மலாகவே இந்த ரூட்டீன் இருக்கிற டைமில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைம்லேயே நிறைய குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நிறைய குழந்தைங்க ஒபேசிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே யாருக்கும் குழந்தைங்களை விடுங்க, பெற்றவங்களுக்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது இல்லைங்களா? ஸோ குழந்தைகளுக்கு அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் யாருக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஒபிசிட்டி வந்து நம்மளுக்கு வராது மெயின். நம்ம நமக்கு வந்து வராது, weight 24 hours ஆன் ஹீல்ஸ்ல இருக்கோம். ஓ, ஓடிட்டே இருக்கீங்க அவங்க முன்னாடி. ஓடிட்டே நம்ம இருக்கோம். உட்கார்ந்து சாப்பிடுற மித்தவங்களுக்கு தான் வந்துட்டு அப்பயே இதெல்லாம் நீங்க அவரை பாக்குறீங்க. உங்களே அவங்க நோட் பண்ணிட்டே தாங்க இருக்காங்க. பேலியோல இருந்து ரொம்ப வருஷம் பேலியோல இருந்து ரொம்ப டயட் பண்ணி கம்மி பண்ணது. அதுக்கப்புறம் கொரோனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அட்மிட் ஆன டைம்ல தான் வைஃபனுடைய சாப்பாடோட விலை என்னன்னு அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த சாப்பாடு சாப்பிட்டு கொரோனாவே ஓடி போயிருச்சு. வெரி குட். ஸோ நீங்க எல்லாரும் மோஸ்ட்லி அந்த ஒபிசிட்டி, குழந்தைங்களுக்கான உடல் பருமன் அதிகரிப்பை பத்தி நீங்க எல்லாமே யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள வரதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். டாக்டர், ஒபேசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் மெயினாக ப்ராப்ளம். ஸோ சாப்பாடுனா என்ன உள்ளே போகுது, குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்க, அது எங்கே யார் குக் பண்ணுறாங்க, அதுதான் மெயின். இப்போது ஃபுட் என்ன வருது, எப்படி நம்ம அதில் என்ன மாதிரி நம்ம வெரைட்டி வச்சுருக்கோம். இப்போது தமிழ்நாடு இல்லை கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு நமக்கு பாசம் அப்படின்னு எப்படி காமிக்கிறோன்னா சாப்பாடில் எங்கே போனாலும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பாசம்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு சாப்பாடு. ஸோ அது நம்ம கொஞ்சம் அந்த ஒபேசிட்டியில் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் வீட்டிலே இருக்கிறனால இவ்வளோ தானே பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் 2 சாப்பிடு. இல்லை, இந்த சாப்பாடை விடவும் அதிகமா போறது வந்து அந்த நொறுக்கு தீனிங்கிறது. அதான் அதுக்கு தான் வர சிப்ஸ், இடையில போடுற அந்த ஃபிங்கர் சிப்ஸ், இது இந்த மாதிரி நொறுக்கு தீனின்னு சொல்லி இன்டர்வெல்ல வர சாப்பாடு தான் அந்த மேக்ஸிமமா போறது. நிறைய உள்ள போகுது. கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரைஸ், ஸோ ரைஸ் ஈட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது ஃபுட்டில். ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்.
ஸோ கண்டிப்பாக ஃபுட்டு பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஈக்குவலாக எல்லாம் வச்சுருக்கணும். அது நிறைய குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட்றதில்ல, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதில்ல. ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறோன்னா நீங்கள் இது கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக வச்சுருக்கணும். அது சாப்பாடு பொறுத்த அளவுக்கு. ரெண்டாவது டேபிள் என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடணும். நீங்கள் புதுசாக உள்ளேருந்து பண்ணி கொண்டு வரக்கூடாது. அந்த ஒரு ரூல் கண்டிப்பாக கிட்ஸுக்கு நீங்கள் வச்சுருக்கணும். ஃப்ரம் வாட் எவர் மீல், நீங்கள் என்ன மீல் பண்ணுறீங்களோ எக்ஸ்ட்ரா ஒன்று இது வேணும் எனக்கு அது வேணும் அதெல்லாம் வாட் எவர் அங்கே டேபிள் மேலே ஒரு வாட்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது இங்கே என்ன இருக்கோ அதுலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். ஈக்குவலாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது சொன்ன நொறுக்கு தீனி. நொறுக்கு தீனி யார் வாங்கிட்டு வரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்பா அம்மா. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், அது அங்கேருந்து வரக்கூடாது. ரெண்டாவது வந்ததை கண்டிப்பாக டேபிளோட மிடில் ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸில் வைக்காதீங்க. பேரண்ட்ஸ்டே கேட்போம், வாய்ப்பு இருக்கா அப்படி அந்த நொறுக்கு தீனிங்கிறது வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லவே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்கல. என்னன்னா நமக்கும் போர் அடிக்கும். ஈவினிங் ஆனால் இவங்களும் யூடியூப் பார்த்து ஏதாவது ஒன்று கூப்பிடுவது ஏதாவது செஞ்சுருவாங்க. அதையும் சாப்பிட்டாங்களா அது நொறுக்கு தீனி ரேஞ்சில் தான் வருது. என்னன்னா ஆயிலில் முறுக்கு பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அது நொறுக்கு தீனியில் தான் வருது. பின்ன அதோட நல்லது வெளியில போய் வாங்கிட்டு வரலாம். வாங்கி வச்சிட்டோம்னா அது செய்யறது தடுக்கலாம்ல. இது நல்ல பாயிண்டா இருக்குது. ஸோ இது தடுக்க முடியுமா இந்த வீட்டில்? தடுக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி இந்த கொரோனா காலத்தில் நான் சொல்கிறது மார்ச்லேருந்து இப்போ வரைக்குமே நாங்களும் வந்து புதுசாக வந்து இன்ஃபேக்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் யூடியூப்பில் பார்த்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஆமாம் நிறையா பண்ணோம். ஆனாலும் பசங்களுடைய பசி வந்து வீட்டிலே இருக்கிறதுனால இன் பிட்வீனில் அவங்க ஃபில்லர்ஸ் வந்து இந்த ஸ்நாக்ஸ் தான். ஆனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு வி ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட். எப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா எடை கூடுறதை நாங்கள் கவனித்தோம். அதுக்கப்புறம் ஆமாம் இது 2 மாதம் ஒரு 3rd 4th ஜூன் ஜூலையில் தான் கவனித்தோம். குழந்தைங்களோட எடை வந்து கூடிட்டே போகிறதுங்கிறத நாங்கள் நல்லாவே கவனித்தோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் உள்ளே கொண்டு வந்தது அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இந்த கொரோனா பீரியட் ட்ரையல் அண்ட் எரர் தான். நொறுக்கு தீனியை குறைக்கிறதுங்கிறது கஷ்டம் தான். நொறுக்கு தீனிங்கிற குறைக்கலாம், கண்டிப்பாக குறைச்சிருக்கோம், வீட்டில் குறைச்சிருக்கோம். அது இவங்க சொன்ன மாதிரி தான் டேபிளில் வைக்காம அதுக்குன்னு ஒரு தனியாக பாக்ஸ் போட்டு வைக்கிறது. அவங்க கண்ணில் படாமல் இருக்கணும். கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அவங்க போக வர அந்த டைனிங் டேபிளை பாஸ் பண்ணாலே அங்கேருந்து ஒரு பிஸ்கெட், ஒரு க்ரீம் பிஸ்கெட், ஒரு இது ஆமாம். ஆனால் முக்கியமான சில ஐட்டங்களை வாங்கவே கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் உள்ள வீட்டுக்குள்ளே கொண்டு வராமல் அது அந்த ரூல் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்குது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் உள்ளே வராது. அதே மாதிரி இந்த பிஸ்கெட் இது கேக் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் இருக்கும், நல்ல இன்னும் சாக்கோ அந்த மாதிரி ஐட்டங்கள். பேசிக்காக பிஸ்கெட்ஸ் இருக்கும், சிப்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஹெவி ஸ்நாக் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற ரூல் இருக்குது. அது ஓகே, இருந்தாலும் அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. இவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பெரிய பசங்க ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்க, ஓகே. என்னோட கேஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். இஸ் ஜஸ்ட் 4 years old. அவன் வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் தான் கொடுக்கறதே, ஆனாலும் வந்து அவனுக்கு உடம்பே வராது. வில் பி தின் ஒன்லி. அதாவது டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், ஜங்க் ஃபுட்ஸே இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. ஸோ உடம்பே வரமாட்டேங்குது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய கவலையாகவே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு, இது ரெண்டுமே இருக்குதுங்களா? ஃபைன், குட். அதை பற்றி கேட்கலாம் நம்ம டாக்டர்கிட்ட. ஸோ ஒரு கட்டத்தில் பேரண்ட்ஸ் சொல்கிறத பார்த்தோம்னா டாக்டர், வீட்டுக்குள்ள இந்த நொறுக்கு தீனிகள் கொண்டு வரதுக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம். ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் அது தேவை இருக்குது. எவ்வளோ நேரம் தான் வீட்லேயே சாப்பிட்றது, அதனால அந்த வெளியிலேருந்து வந்ததையும் சாப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. குழந்தைகளும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வெளியிலேருந்து ஒன்று கொண்டு வரணும். அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது? இது வந்து இல்லாமல் இருக்க முடியாதே அப்படிங்கிறது தான் பெற்றோருடைய கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வாங்கிட்டு வரீங்க அதை கொஞ்சம் பாருங்கள், ரெடியூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக ஆயிலி ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம், ரொம்ப அந்த மாதிரி பொரிச்சது, அந்த மாதிரி ரொம்ப க்ரீமி திங்ஸை கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வரதில் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ரெண்டாவது வாங்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம சூப்பர் மார்க்கெட் போனால் ஒரு 10 பேக்கெட் ஒன்றா வாங்கிட்டு வந்து 1 மாதத்துக்கு அப்படின்னு வாங்கிட்டு வர்றது மேக்ஸிமம் 1 வாரத்தில் முடிஞ்சிருது. உண்மைதான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும், நம்ம பண்ணால் அது கண்டிப்பாக. அப்படின்னா 1 வாரத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்க, முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது வாங்க. அது 2 நாள்ல முடிச்சிடும். அப்படின்னா இது 1 வாரத்துக்கு. இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் போனேன்னா 1 வாரத்துக்கு நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அது முடிஞ்சிருச்சுன்னா கூட நான் திருப்பி வாங்க மாட்டேன். அடுத்த திங்கக்கிழமை ஆர் அடுத்த மாதம் வாட் எவர் நான் வரும்போதே சொல்லிடுவேன், இது 1 வாரத்துக்கு, இது 10 நாளைக்கு, முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான். திருப்பி நான் போய் அது வாங்கிட்டு வர மாட்டேன். வெரி குட். அதுலேயும் ஒரு ரொட்டீன். ஆமாம், அதில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க.
முன்னாடி எல்லாம் ஒரு போல் 2 போல் ஒரே டைமில் சாப்பிட்றத கொஞ்சம் ஒரு 1/2 போல் சாப்பிட்டு அதை நல்லா லாக் பண்ணி வச்சுப்பாங்க. 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ இது உன்னோடதுன்னு சொன்னால் அது இன்னும் ரொம்ப பெட்டர். அப்படியே பத்திரமா பாதுகாத்து 2 தான் ரிலீஸ் ஆகும். உன்னோடது 10 ஆயிடுச்சா, என்னோடது 5 இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசனில் இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் போகும் அந்த ஒரு ஸ்நாக். அடுத்தது என்ன ஸ்நாக்னாலும் டைனிங் டேபிள் மேலே சாப்பிடணும். ஆர் அந்த ஒரு ஏரியா வச்சுக்கோங்க. இந்த டிவிக்கு முன்னாடி சாப்பிட்றது, மொபைலுக்கு முன்னாடி சாப்பிட்றது, வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ உள்ளே போகுது அஸ் அடல்ட் பெரியவங்களாம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. எப்போவுமே நீங்கள் உட்காந்து டிவியோ வேறு ஏதாவது பார்த்துட்டு இருக்கிற ஏரியாவில் ஃபுட் அங்கே வராமல் பார்த்துக்குங்க. ஹாலுக்கு வேறு அந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக சாப்பாடு போகக்கூடாது. அது நீங்கள் அந்த டைனிங் ஏரியாலே முடிச்சுக்கோங்க. ஸ்நாக்கும் அங்கேயே உட்காந்து அங்கேயே சாப்பிட்டு கிளம்பிப்போம். அப்போ குவான்டிட்டி கம்மி ஆகும். நீங்கள் அது இல்லைன்னா முழு பேக்கெட்டே தூக்கிட்டு போய் அப்படியே உட்காந்து இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குவான்டிட்டி கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். அடுத்தது அந்த ஒபிசிட்டிங்கிறது கண்டிப்பாக ஆஸ் அ பேரண்ட் பெற்றோர் கையில் தான் இருக்குது. என்னை பொறுத்த அளவுக்கு இட் இஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் த பேரண்ட். குழந்தை கண்டிப்பாக பசின்னு சொல்லும். குழந்தைக்கு நீங்கள் உட்காந்து எஸ்பெஷலி டீன்ஸ் பெரிய குழந்தைங்களுக்கு இஃப் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன், என் பையன் 13 வயசு, அவனும் வெயிட் போட்டுட்டான். அந்த டைமில் கண்டிப்பாக நீ இதை சாப்பிட்டா தான் ஆகும். நான் அவன்கிட்ட மட்டும் சொன்ன பத்தல. ஸோ நாங்கள் எல்லாருமே வி ஆல் சேஞ்ச் அ டயட். நாங்கள் எல்லாருமே கார்ப்ஸ் கம்மி பண்ணிட்டோம். ரைஸ் மத்தியானம் மட்டும்தான், நைட்டுக்கு ரைஸே இருக்காது அங்கே. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நான் கீப் இந்த நைட் கார்ப்ஸ்னு சொல்றது இந்த கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது நம்ம ரைஸ் பொட்டேட்டோ அந்த மாதிரி ஐட்டம்ஸே நம்ம இப்போ மத்தியானம் ஒரு வேளை தான் நாங்கள் ரைஸ் பொங்குறோம். நைட்டு நான் ரைஸ் வைக்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சாலட் ஃபார்மோ வேறு எக் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அரிசியை குறைச்சு காய்கறிகளை அதிகமாக்கி அந்த மாதிரி நீங்கள் டேபிள் என்ன வைக்கிறீங்க அதுதான் குழந்தை சாப்பிடும். அது இருக்கு நீ எடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுதான் சாப்பிட போகுது குழந்தை. வெரி குட். ஸோ இப்போ இந்த உணவுல உடல் எடை அதிகரிப்பை வந்து கம்மி பண்றதுங்கிறது எப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா விளையாட்டு இன்னைக்கு வெளியே போகாம வீட்டுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு உடல் அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் சார்ந்த செயல்கள் எதனா செய்ய வச்சு ஆகணும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸோ இல்லை டான்ஸஸோ கூட ஃபைன். ஆனா விளையாட்டு இல்லாம ஒரு குழந்தையோட மனசு பாதிக்கப்படாதா? கண்டிப்பாக அந்த குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு நான் அந்த போர் அடிக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க அடிக்கடி எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது நமக்கு ஐயோ குழந்தைக்கு போர் அடிக்குதா அப்படின்ட்டு ஏதாவது போய் ஒரு போர்டு கேம் வாங்கிட்டு வருவோம். இல்லைன்னா வேறு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேசாமல் இருக்கணும். அவங்களா ஏதாவது ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. வி ஹாவ் டு சிட் பேக். ஓகேங்களா? கண்டிப்பாக குழந்தைங்க போருன்னு சொல்லும்போது தான் இன்னோவேட்டிவாக புதுசாக பெரிய சயின்டிஸ்ட் பெரிய ஆட்கள் போர் அடிக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக போய் கொடுத்துறோம் அவங்க கைக்கு. ஸோ அவங்க யோசிக்கிறதுக்கு நீங்கள் நம்ம டைமே கொடுக்கறது இல்லை. டைம் கொடுங்க, அவங்க பண்ணட்டும். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவாங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பயங்கர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப்பிங், ஸ்டெப்ஸில் மேலே கீழே ஓடுறது, ரன்னிங், ஸ்டாண்டிங் ரன்னிங், அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ரூட்டீன். ஆனால் அது கண்டிப்பாக குழந்தைங்கிட்ட மட்டும் சொன்னால் பண்ண மாட்டாங்க. இல்லை, நான் கேட்குறது என்னன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கொடுத்துடலாம். ஆனால் இப்போ வெளியில் போய் விளையாடாமல் அவங்க நண்பர்களை சந்திக்காமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா குறிப்பாக ஒரு குழந்தை போய் வெளியில் விளையாட போகும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு உடல் சார்ந்த உழைப்பு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு மனம் சார்ந்தும் அங்கே இருக்குது. அந்த சத்தம் போட்டு விளையாடுறது எல்லாமே வருது. அது இன்னைக்கு இல்லாத போகும்போது அந்த குழந்தையோட மனசுக்குள்ள என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுங்கிறது தான். ஆன்லைன் கிளாஸஸ், பிள்ளைகள் வெளியில போக முடியாத சூழ்நிலை, இன்னும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அதிக நேரம் செலவிடுதல், இந்த மாதிரி இந்த கொரோனா பேரண்டிங்ல, அதாவது இந்த கொரோனா காலத்துல பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதில் பேசுவதற்கு நிறைய இருக்குது. இந்த ஒரு வாரம் போதாது. அதனால அடுத்த வாரமும் இதை பற்றி தான் பேசவிருக்கிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய், நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே.